1951 ஜனவரியில் ஆரம்பிக்கப்பட்ட பிரான்ச் கெசட் என்பன இவற்றில் அடங்கும். இவற்றில் குருதேவர் மிகவும் விரும்பி போற்றியது டிவைன் லைஃப் ஃபாரஸ்ட் யூனிவர்சிட்டி வீக்லி என்பதே ஆகும். வாராவாரம் மக்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்டுகிறது இது என்பார் நமது குருதேவர். ஞான யஜ்ஞம் விரிவடைய தொடங்கியதும் ஆசிரமத்துக்கு சொந்தமாக ஒரு அச்சகம் தேவை என்பதை ஆசிரமத்தார் உணர்ந்தனர். ஒரு பக்தர் சில அச்சு இயந்திரங்களை அன்பளிப்பாக கொடுத்தார். 1951 செப்டம்பர் 20 ஆசிரம அச்சகம் உருவானது. ஆனால் அது காலால் மிதித்து அடிக்க வேண்டிய ட்ரெடில் மிஷின் ஆனதால் குறைந்த அளவிலேயே பிரதிகளை அச்சடிக்க முடிந்தது. பின்னர் படிப்படியாக புதிய பல இயந்திரங்கள் வரத் தொடங்கின. மின்சாரத்தில் இயங்குபவையாக அச்சு இயந்திரங்கள் அமைக்கப்பட்ட பின்னர் மலைமலையாக புத்தகங்கள் அச்சகத்திலிருந்து வெளிவரலாயின. அச்சுக்கோர்க்க லைனோ இயந்திரங்கள், அச்சடிக்க, மடிக்க, வெட்ட, பைண்ட் செய்ய எல்லாம் தானியங்கி கருவிகள் என்ற படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டது. குருதேவர் இவற்றை கண்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். நாளைய நிகழ்வில் சென்னை செய்த பாக்கியம் குறித்து